வர ஜூன் 22 கலைஞர் அரங்கம், அறிவாலயம் பக்கத்தில் இருக்கிற கலைஞர் அரங்கத்தில் தறியை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடக்க போகுது. சாலமன் பாப்பேக்கிட்ட உலகத்திலே தமிழை பரப்புகிற பெரிய தமிழறிஞர், ஒரு பேராசிரியர். ஸோ அவர் மூலம் பண்ணுறதுல தறியை பற்றி செய்திகள் போகும். வியாபாரம் நடக்குது, அது செகண்டரி. நம்ம செய்தியை பண்ணால் இதில் ரோட்டரி சங்கமும் தறியாடையும் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்த போகிறோம். இதுக்கு நிறைய வரவேற்பு கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சண்முகம் சிங்காரவேலு. நான் கடலூர் மாவட்டம் சிஎன்பாளையம்னு ஒரு கிராமம். அங்கே முழுக்க கைத்தறி நெசவாளர்கள். 1956ஆம் ஆண்டு அங்கே பிறந்தேன். இளமையிலே தறி தான். தறிக்கு தேவையான தார் சுற்றது, நூல் எழுத்து எல்லாம் செஞ்சு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் 9வது பிறகு தறி நெஞ்சு தான் எஸ்எஸ்எல்சி முடித்தோம். எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு பாஸ் பண்ணதும் பணம் இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கு. அப்போ ஒரு வருஷம் தறி நெஞ்சிட்டு திரும்ப தான் பெரிய யூனிவர்சிட்டி கோர்ஸ், அப்புறம் பிகாம்லாம் நானே தெரிஞ்சு என்னுடைய பணத்தில் தான் படித்தேன். எங்கள் ஃபாதரும் நல்லா தறினேவார். இருந்தாலும் அந்த வருமானங்கள் பத்தாத அளவுக்கு ரொம்ப கொடிய வறுமையிலேருந்து தான் பிகாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துவிட்டோம். சென்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திக்கின்னு இருக்கேன். கடந்த 5 வருஷங்கள ஐ திங்க் 2017-18 ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு இவங்களுடைய தொடர்பு கிடைக்கல. நாங்கள் ஒரு குரூப்பாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், நாம் படிச்சுட்டு நம்ம குலத்தொழிலையும் விட்டுட்டு, நம்ம சொந்தக்காரங்களையும் விட்டுட்டு நாம் மட்டும் வசதியாக இருக்குன்னு எல்லாருமே கொஞ்சம் வருத்தமாக பேசியிருந்தோம். எல்லாம் ரூரல் இது கிராமத்துலேருந்து வந்த பீப்புள். அப்போ என்ன சொன்னாங்க, நீ விவசாயிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தங்கர் பச்சானை நாங்கள் சொன்னோம். தங்கர் பச்சான் அதில் ஒரு பார்ட்டு. இன்னொருத்தர் சகாயம் ஐஏஎஸ். அவர் என்ன சொன்ன, நீ சண்முகம், நீ நெசவாளர்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணுன்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் திரும்ப நாகல்சாமின்னு ஐஏஎஸ்ன்னு அவரும் நெசவு பற்றி தெரியும், விவசாயத்தை பற்றி தெரியும், அதனால் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே நாங்கள் யோசனை பண்ணல. 2017 தறி ஆடையத்தில் சென்னை அம்பத்தூர் எஸ்டேட்டில் தறி ஆடைன்னு ஒரு கடை நான் தான் ஆரம்பித்தேன். இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே முழுமையாக என்னடுது, கிட்டத்தட்ட 30-40 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுக்கு நாங்கள் ரிட்டர்னு எதுவும் பார்க்கல. பட் என்ன தெரியுமா, இந்த நலிந்த நெசவாளர்களை உண்மையிலே சொல்கிறேன், அவங்க நல்ல உழைப்பாளிகள். அவங்க செய்கிற வேலைக்கு தகுந்த மதிப்பை மக்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் தெரியாமலாம் 1960 சில அரசாங்களுடைய விதிமுறைகள் சரியில்லாத ஒரே காரணத்தால் தான் இன்னமும் நெசவு ஒழுங்கின்னு இருக்க தவிர மக்கள் இதுக்கு காரணமே கிடையாது. மக்கள் இன்றைக்கி 5000க்கும் 10,000க்கும் தறிப்படை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதை மோட்டிவேட் பண்ணி இதனால் என்ன நெசவாளர் லாபம்னு சொல்லறதுக்கு இங்கே ஆள் இல்லாத இருக்காங்க. எப்படி விவசாயம்
உயிர் நாடியான விவசாயம் எப்படி அழிஞ்சு விவசாயி எப்படி அவமானப்படுத்துகிறாங்களோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள், அதுபோல் நெசவாளர்களையும் கொஞ்சம் அவமானப்படுத்தி தான் இருக்கிறாங்களே தவிர இதுதான் உண்மை. ஆனால் இதை மாற்ற முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அது என்ன தெரியுமா, நாம் தறி நெசவாளருடைய கஷ்டத்தை சொல்லணும், அவங்களுடைய உழைப்பை சொல்லணுனாக்கா இன்றைக்கி பெருவாரியான மக்கள் அம்பத்தூரில் எனக்கு இங்கே வந்து நான் அசோசியேஷன் எய்மான ஒரு அசோசியேஷன் இருக்குது, ஃபேக்னு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் அந்த தறியாடையத்துக்காக லண்டன் போயிருக்கேன், லண்டனில் தமிழர்களை பார்த்துருக்கேன், மலேசியாவில் பார்த்துருக்கேன், சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன், துபாயில் போயிருக்கேன். அங்கே அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஸ்கூலுக்கு இருக்கிற யூனிஃபார்ம் சேலை என்கிட்ட வாங்கியிருக்காங்க. நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதமும் அவங்களுடைய நிலைமை எடுத்து சொன்னால் எந்த ஒரு மனுஷனும் மதிக்கக்கூடிய அளவில் இந்த உலகத் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த தறியாடையத்தை வந்து ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்ணுற ஐடியா பண்ணக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய செல்வந்தரங்கள், அதாவது உலக பணக்காரங்கள், தமிழ்நாட்டில் பணக்காரங்கள் செய்ய வேண்டிய வேலை நான் சாதாரண ஆள் செய்கிறேன். எனக்கு அதில் ஒரு பெரிய குறை இருக்குது. என்ன தெரியுமா, எந்த ஒரு திட்டமும் வந்து பணம்னு தான். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டம் எடுத்தாக்கா அதுக்கு பணம் குரோர் கணக்கில் தேவைப்படுது. ஸோ எல்லா திட்டங்களுக்கும் பணம் இருக்கக்குள்ள தறியை டெவலப் பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல. நான் ஒரு அரசாங்கம் கிடையாது, அவ்வளோ பணம் எங்ககிட்ட கிடையாது. இது சிம்பிளாக தான் வச்சு பண்ணுறான். ஸோ இது பெரிய செல்வந்தர்கள், பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, இவங்களாம் நினச்சா நெசவாளர்களை சராசரி 25,000 சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவங்கள தயார் பண்ண முடியும். இது உறுதி. இது யாராவது ஒரு பெரும் பணக்காரங்கள் ஒரு பெரிய அமைப்பெலாம் வந்தாங்க, இதை நாங்கள் சொன்ன அதை செஞ்சாவே போதும். இப்போ கவர்மெண்ட்டேருந்து வந்து கேட்டால் ஒரு நாள் சிட்டிங்கில் 6 மாதத்தில் தறியை அழகாக டெவலப் பண்ணுவேன். ஏறத்தாழ 20 லட்சம் உழைப்பாளர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். ஆனால் அதை செய்யறதுக்கு யாரும் விரும்பலை. நெசவாளர்களோட வருமானம் குறைஞ்சி அவங்களும் அடிமையாக வாழணுன்னே அரசாங்கமே நினைக்கிது, பெரிய ஆள் நினைக்கிறது இந்த பிரச்சனையே வருது. இதை கேட்டாக்கா இதை எடுத்து போராட்டத்துக்கு சக்தி அற்றவளாக இருக்காங்க நெசவாளர்கள். ஏமா அவன் பொழப்பா பார்ப்பானா அவங்களுக்கு போராட்டத்துக்கு உண்டு பண்ணணும். ஸோ போராடுறவங்க அது ஏன்னா பணக்காரங்க தான் போய் பணம் சேர்க்குறாங்க தவிர ஏழை போராட முடியல. இது உண்மை. இவங்க வந்து இந்த ஒரு விவசாய நெசவாளி மதிக்காததால் தான் நிறைய பேர் இந்த தொழிலுக்கு வராது இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பாவப்பட்ட தொழிலாக இருக்குது. இதை நாங்கள் நிறுத்தி இந்த தறியாடையத்தை வந்து ஃபர்தராக ஒரு நல்ல முறையில் டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த தறியாடை வச்சோம். இதை உலகம் பூரா செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பிளான் பண்ணோம். இப்போ என்னென்ன பண்ணுறோம், நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற வந்து இந்த ஃப்ளாட்ஸு, காலேஜஸ், ஸ்கூலு, ஃபங்க்ஷன் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஸ்டால் வைப்போம். அப்போ வந்து நிறைய அறிமுகம் அது. இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தறின்னா யாருக்கும் தெரியாது. தறின்னா வாட் இஸ் த மீனிங், தறினாவே என்னன்னு தெரியுது. இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் பேர் தறி கடைக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நாங்கள் தனி ஒரு மனுஷனாக டெவலப் பண்ணேன். இதை வந்து பெரும் செல்வர்களும் பல அமைப்புன்னு நினச்சிட்டாங்க. இதை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது வழி. ஒரு இன்றைக்கி வந்து 10 லட்சம் பேர் கைத்தறி நெசவாளர் இருக்காங்க. அவங்களாம் நல்லா பிழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. தொழிலை விட்டுட்டு வராங்க கூலி கிடைக்காதால. அதான் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் எந்த ஒரு தொழில் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் வருஷத்துக்கு 10% இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதை ஒரு விவசாயம் நெசவாலையும் வாங்க முடியல. இதுக்கு யார் அவங்க செஞ்ச பாவமா? இப்போ 1960-70களில் ஒரு வாத்தியாருக்கு சம்பளம் 150 ரூபா, ஒரு போலீஸ்காரனுக்கு சம்பளம் 150 ரூபா, வக்கீல் 100 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது, அரசு அலுவலர்கள் 150 ரூபா. அதே சம்பளம் தான் வாங்கினாங்க தறி நெசவாளர் 1970. ஆனால் இன்றைக்கி ஆசிரியருக்கு 60,000, போலீஸ்காருக்கு 50,000, வக்கீல் 1.5 லட்சம் வாங்கக்குள்ள தறி நெசவாளர் 5,000 வாங்குகிறான். ஸோ இதுக்கு யார் காரணம்? இதுக்கு வந்து தறி நெசவாளர் செய்த பாவமா இல்லை அரசனுடைய ஸ்திரத்தன்மை இல்லாததான் தான் எங்களுக்கு இந்த கேள்வி கேட்குறோம். அவனும் 12 மணி நேரம் வேலை செய்கிறான், குடும்பத்தோடு வேலை செஞ்சான், 5,000 சம்பாதிக்கிறான். அவனுக்கு எவ்வளோ எரிச்சல் இருக்கும், எப்படியும் வாழ முடியும்? ஸோ இதுக்காக என்ன பண்ணேன், இந்த தறி நெசவை தறியாளர்களை பிரபலப்படுத்த வேண்டியது நான் எங்கள் மனசில் தோன்றக்குள்ளே நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலாக நான் வந்து ரோட்டரியில் போய் ஜாயின் பண்ணேன். ரோட்டரி பீப்பிளில் எங்ககிட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் ஒவ்வொரு தடவை சொல்ல ஆரம்பத்தில் அவங்களாம் வந்து என்னப்பா இது தேவையில்லைன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நான் விடலை. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தறி சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ரோட்டரி எம்பளம் போட்டு வேஷ்டி தயார் பண்ணேன், சேலை தயார் பண்ணேன், துண்டு ரெடி பண்ணேன். இதெல்லாம் வந்து அவங்களே நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உலகத்தில் வந்து தறியை பற்றி சொல்கிறதுக்காக மைண்டில் எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு சாலமன் பாப்பையார் தலைமையில் ஒரு பட்டிமன்றம் வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணோம். 6 மாதமாக முடிவு பண்ணோம். அவர்கிட்ட டேட் கேட்டோம். வர ஜூன் 22 கலைஞர் அரங்கம், அறிவாலயம் பக்கத்தில் இருக்கிற கலைஞர் அரங்கத்தில் ஒரு தறியை பற்றி ஒரு பட்டிமன்றம் நடக்க போகுது. இதுக்கு இதனால் வந்து நிறைய பேருக்கு தறியை பற்றி தெரியும். சாலமன் பாப்பையா கிட்ட உலகத்திலே தமிழை பரப்புகிற பெரிய தமிழறிஞர், ஒரு பேராசிரியர். ஸோ அவர் மூலம் பண்ணுறதுல தறியை பற்றி செய்திகள் போகும். வியாபாரம் நடக்குது, அது செகண்டரி. நம்ம செய்தியை பண்ணால் இதில் வந்து ரோட்டரி சங்கமும்
தறியாடையும் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்த போகிறோம். இதுக்கு வந்து நிறைய வரவேற்பு கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.